மதனுக்கு வந்து கொஞ்சம் ஹெக்டிக்காக ஒர்க் போயிட்டுருக்கனால வெளியெல்லாம் போக முடியல. சாட்டர்டேஸ்லேயும் ஒர்க் இருக்குது. அதனால் வந்துட்டு நான் க்ராசரிஸ் எல்லாம் பிக் பாஸ்கெட் ஆப்லேயே ஆர்டர் பண்ணிட்டேன். காலையிலேயே ஆர்டர் பண்ணிட்டேன். எடுத்து வைக்கிறதுக்கு ஈவினிங் ஆகிடுச்சு. யோசிச்சுட்டே படுத்துருந்தேன் எடுத்து வைக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரே அடியாக சரி எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் போட்டு விட்டு நான் பாட்டுக்கு அலெக்ஸெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். எடுத்து வச்சுட்டு பார்த்தா எல்லா ஷெல்ஃபும் குப்பையாக கிடந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்புக்கிட்ட வந்து பார்த்தா அதை விட மெஸ்ஸாக இருந்தது அடுப்பெல்லாம். சரி அடுப்பையும் தொடச்சி விட்டுறலாம், இதோ கையோட இந்த வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த ரேக் எடுத்தால் தான் அடுப்பை துடைக்க முடியும். இல்லாட்டி இந்த ரேக் ஊறி வேஸ்ட் ஆகிடும். இது வந்து ப்ளைவுட்டில் தான் செஞ்சுருக்காங்க. 360 ரூபீஸ்க்கு மீஷோவில் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி 3 டைம்ஸ் ஆர்டர் போட்டு கேன்சல் ஆகிடுச்சு. இது 4th டைம் தான் எனக்கு வேறு ஒரு செல்லர்கிட்ட போட்டு ரிசீவ் ஆச்சு. உங்களுக்கு இதோட லிங்க் என்ன சொல்லுங்கள், நான் வந்து லிங்க் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அடுப்பெல்லாம் நல்லா தேய்ச்சி ஸ்க்ரப் பண்ணி கழுவி விட்டாச்சு. வைப்பர் போட்டு வைப் பண்ணிட்டு அப்போ தான் ரேக் எடுத்து வைக்க முடியும். இல்லாட்டி ப்ளைவுட்னால ஊறிடுன்றதுனால டிஷ்யூலாம் வச்சு தொடச்சிட்டு எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து எனக்கு நிறைய ஸ்பேஸ் சேவிங்காக இருக்குது. இந்த இடத்துல எல்லாமே இதுக்குள்ளே நான் வச்சுக்கிறேன், ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோ ஸ்பேஸ் சேவிங்காக இருக்குது, அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு நீட் இருந்தால் மட்டும் இதெல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். யூடியூப்பில் எல்லோரும் காட்டுறதெல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. பாய் கைஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.